ரொம்ப நாளா யாருமே இல்லாம தனிமையிலே இருந்த ஒரு குரங்கு இதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறோம், நமக்குன்னு யாருமே இல்ல, நம்ம பேசாம செத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கு. எங்கேயோ மலை மேல இருந்து கீழே விழுந்து சாவுறதுக்கு காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கத்துக்கு இரையாயிட்டோம் அப்படின்னா அதோட வயிறாவது நிறையும் இல்ல அப்படின்னு சொல்லி சிங்கம் இருக்கிற குகைக்குள்ள போயிருக்கு. சிங்கம் நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ அதோட காதை பிடிச்சு இழுத்து விட்டு ஓடி வந்திருக்கு. சிங்கம் எழுந்து யார் அது, யாருக்காவது சாவு வேணுமா அப்படின்னு சொல்லி நல்லா கர்ஜனையா சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த குரங்கு, நான் தான் மகாராஜா, என்னால தனிமையோட வெறுமை தாங்க முடியல, எனக்குன்னு யாரும் இல்ல, நான் செத்துலான்னு முடிவு எடுத்துட்டேன், என்னைய கொன்னு நீங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கு. அதுக்கு சிங்கம், நீ என் காதை பிடிச்சி இழுத்ததை யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இல்ல மகாராஜா அப்படின்னு. ஓகே, இன்னும் 2-3 தடவை காதை பிடிச்சி இழுத்து விளையாடுறியா, ஏன்னா எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கு. ஸோ காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்கணும், நம்ம கூட விளையாடுறதுக்கு, நம்ம கூட சண்டை போடுறதுக்கு, நமக்கு துணையா. ஸோ எப்பயுமே நம்ம கூட ஒருத்தவங்க இருக்கணும். யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கை தனிமை. நிலவு பிடிக்கவில்லை, மலர்கள் பிடிக்கவில்லை, கண்ணு கேட்ட உண்டு எத்த உத்தரையும் ஐம்புலனும் பெண்ணில் இருக்கு, அந்த பெண்ணில் இருக்கு. இந்த பூமி மீது வந்து நானும் பிறந்ததற்கு பொருள் இருக்கு, பொருள் இருக்கு. அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்து போன நெஞ்சை கொட்டவை.